நிச்சயமாக 17வது அதாவது ஐபிஎல் போட்டிக்கான லீக்கான போட்டியானது இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையான போட்டி இன்னும் சற்று நேரத்துல 3.5 மணி நேரத்துல நடைபெற இருக்கிறது. அதாவது 61வது போட்டிக்கான சென்னை மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கான போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்துல இன்னும் சற்று மணி நேரத்துல துவங்க இருக்கிறது. இந்த போட்டியை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் இங்க அதாவது ரசிகர்கள் திரண்டு அதாவது உள்ளே செல்லக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது சென்னை அணி நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து 12 போட்டிகள் விளையாடி 6 போட்டியில் வெற்றி பெற்று அதாவது 12 போட்டியில 6 தோல்வி புள்ளிகளின் பட்டியலில் 4ஆம் இடத்தில் தக்க வைத்திருந்த நிலையை கடந்த அதாவது 2 தினங்களுக்கு முன்பு போட்டி நடைபெற்றது தோல்வி அடைந்தது. அந்த சூழலில் ராஜஸ்தான் அணி தற்போது இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையே இந்த போட்டியானது நடைபெற இருக்கிறது. அதாவது ராஜஸ்தான் அணி நடப்பு ஐபிஎல் தொடரில் 11 போட்டிகள் விளையாடி 8 போட்டியில் வெற்றி பெற்று 3 தோல்விகள் பட்டியலில் புள்ளிப்பட்டியலில் 7ஆம் இடம் பிடித்திருக்கிறது. இந்த சூழலில் சென்னை இன்று நடைபெற இருக்கும் சென்னையில் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடைபெறும் இந்த கடைசி லீக் போட்டியானது இன்னும் சற்று அதாவது தற்போது 2.25 மணி நேரமாகுது. 3.5 மணி நேரத்துல இந்த போட்டியானது துவங்க இருக்கிறது. அந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக பல்வேறு மைதானத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சுற்று நின்று அதாவது விளையாட்டு காண்பதற்காக வரக்கூடிய ரசிகர்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி மற்றும் கையில் எடுத்து வரக்கூடிய பேக் ஆகியவற்றையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அதே போல உள்ள செல்லக்கூடிய ரசிகர்களுக்கு டிக்கெட் இருந்தால் மட்டுமே கையில் டிக்கெட் இருந்தால் மட்டுமே அவர்களை பரிசோதனை செய்த பின்னே உள்ளே அவர்களை நுழைய விடுகிறார்கள். இந்த சூழல்ல தற்போது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டு அதாவது 7ஆம் நம்பர் ஜெர்சி பொருந்தியது மட்டுமே இந்த சுற்றி இருக்கும் பகுதியில் நம்மால் பார்க்க முடிகிறது. டோனி அதாவது இன்றைய நடக்கக்கூடிய போட்டியில டோனி கடைசி போட்டியாக இருக்கும் என்று ரசிகர் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்பட்டிருக்கும் நிலையில அதாவது இன்று சென்னை மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நடக்க இருக்கும் போட்டியில இன்று சென்னை அணி வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் இன்று நடக்க இருக்க போட்டியில கடைசி போட்டியாக இருந்து அவர்கள் இந்த போட்டியில் இருந்து ராஜஸ்தான் அணியிலோடு தோல்வி அடைந்தால் அவர்கள் வெளியே செல்லக்கூடிய நிலையில்தான் இருக்கும். அதே போல வரக்கூடிய பிளே ஆஃப் என்று சொல்லக்கூடிய இந்த போட்டியானது கடந்த போட்டியில 8 போட்டி மட்டுமே வெற்றி பெற்றிருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்றைய தினம் நடக்கக்கூடிய இருக்க போட்டியில வெற்றி பெற்றால் ராஜஸ்தான் அணி வெளியே செல்லக்கூடிய நிலை இருக்கும். அதே போல சென்னை அணியிலிருந்து ருத்ராஜ் கைக்வாட், டோனி உள்ளிட்ட ஜடேஜா ஆகியோரும் இன்று நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டியில் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிற சூழல்ல கடந்த முறை போட்டியின் போது டாஸ் வென்ற ருத்ராஜ் கைக்வாட் 12 போட்டியில 2 முறை மட்டுமே டாஸ் வெற்றி பெற்றார். அதாவது இன்றைய நடக்கக்கூடிய இருக்கும் போட்டியில டாஸ் வெற்றி பெறுவாரா என்று ரசிகர் மத்தியில் இந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. அதே போல இன்றைய போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய அவசியம் நிலையில் இருக்கிறது. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும். இல்லை என்றால் இன்று நடக்கக்கூடிய சென்னை மற்றும் ராஜஸ்தான் போட்டியில் சென்னை அணி தோற்றால் இன்றைய இதான் அவர்களுக்கு கடைசி போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல போட்டியை காண சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் முன்பு ரசிகர்கள் ஏராளமான தொடர்ந்து குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து அவர்களை அறிவுறுத்தி காவல்துறை இங்கு பாதுகாப்பு பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல சேப்பாக்கம் மைதானம் சுற்றி அந்த சேப்பாக்கம் இருக்கக்கூடிய பகுதியில போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வழியாக மட்டுமே இந்த போக்குவரத்து மாற்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை ஒரு வழியாக மட்டுமே அவர்களை அனுப்பி வருகிறார்கள். இந்த சூழல்ல தற்போது சேப்பாக்கம் மைதானத்தை சுற்றி முன்பு காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இப்போ நம்ம கூடிய இருக்காரு சார். வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க சார்? நாங்க சத்தியமங்கலத்துல வரோங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிப்பா இந்த மேட்ச் இல்ல சார், கண்டிப்பா இந்த மேட்ச் இல்ல. இதுக்கப்புறம் நடக்கிற 2 மேட்ச்லயுமே இந்தியா சிஎஸ்கே வின் பண்ணிட்டு ஃபைனல் மேட்ச் டோனி இங்க தான் ஆடுறாரு, இங்க தான் ரிட்டையர்ட் ஆகுறாருங்க. டாஸ் தோல்வி அடைஞ்சாலும் ருத்ராஜ் பொறுத்தவரைக்கும் டாஸ் தோல்வி அடைஞ்சா தான் அந்த மேட்ச் வின் பண்றாரு. அதனால தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சிஎஸ்கே தான் வின்னு.
தற்போது நமக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்ன சொல்றாரா, இன்றைய தினம் போட்டியில சிஎஸ்கே வெற்றி பெற்றால் மட்டுமே அதை பிளே ஆஃப் நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ருத்ராஜ் கெய்க்வாட் இந்திய தினம் அதாவது டாஸ் வெற்றி பெற்றால் கூட இல்லை, வெற்றி பெறால் இல்ல கூட அவர்கள் சிஎஸ்கே தான் வெற்றி பெறும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள்.